மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பியோர் கர்நாடிக் பேஸ்ட் இது. பட் அதே ஃபிலிமில் நமக்கு தெரியும் மிச்ச பாட்டெல்லாம் என்ன நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் அதில் வந்து அந்த ஒரு இது வருமே, தேவாரம்ல குனித்த பருவம். ஹவு டஸ் இட் டேக் தட்? அதை வந்து ஒரு மியூசிக்காக செட் பண்ணி அது இப்போ யோசிச்சு பாருங்க. குனித்த பருவமும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் பிகாஸ் ஆஃப் தட்? ஆமாம் இல்லையா? எவ்வளோ பண்ணியிருக்காரு பாருங்க. அதுவும் அந்த ஜெல் ஆஃப் ராக்கம்மா கையத்தட்டு அந்த ஹம்மிங் மேலே அந்த குனித்த அது வாஸ் கமிங் டு தட் பாயிண்ட் ஒன்லி. ராக்கம்மா கையத்தட்டு வந்து கம்ப்ளீட்டாக பர்கசிவ், ஒரு எக்ஸ்பிரசிவ் டான்ஸ் பேஸ்ட் சாங். அதுக்கு நடுவில் குனித்த பருவம் வந்து ஆஸ் அ மியூசிக்கல் கவுண்டர் பாயிண்ட் பண்ணியிருக்காரு அவர். அதுக்கு ஹவு வாஸ் ஏபிள் டு டூ? எஸ்பிபி சாரோட அந்த இன்டர்வியூ நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணீங்க, அதில் கூட அவர் சொல்லியிருப்பார்லப்பா எப்படி சார் வருது இது அப்படின்ற மாதிரி. இந்த கமல் டயலாக் ஒன்று இருக்குல்ல, அப்படியே வருதான் இல்லை அப்படின்னு. அப்படிதான் எனக்கு தோன்றது. எப்படி சார் இதெல்லாம் இப்படி ஒரு குனித்த பருவமும் இது எப்படி சேர்க்க முடிஞ்சுது? அண்ட் அந்த லாஸ்ட் போர்ஷன் பூராவுமே அந்த அந்த இந்த ஹம்மிங் அந்த அப்படின்னு வந்துட்டு இருக்கும். இது அண்ட் தி இட் இஸ் ஆல்சோ லொக்கேட்டட் அந்த ஸ்டோரியோட ரெப்ரசன்டேஷன். அது ஒரு வைல்டு, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரவுட். ஸோ இது அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட கவுண்டர் பாயிண்ட் இருக்குல்ல. அவங்க வந்து அந்த ஃபிலிமில் வந்து சோபனா கேரக்டர் வந்து ஒரு ப்ரீஸ்ட், அவங்களோட டாட்டராக இருப்பாங்க. இவர் வந்து ஒரு ரவுடி மாதிரி இருப்பார். ஸோ அந்த ஒரு ரெண்டு ஸ்பிரிட்ஸையும் கம்பைன் பண்ணுறதும் அந்த குனித்த பருவமும் அந்த ராக்கமாவும் கூட வருது. ஸோ தட் மீன்ஸ் ஹி ஹஸ் நாட் ஓன்லி ஸ்பெண்ட் டைம் மேக்கிங் ஃபினாமினல் மியூசிக், பட் அது அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற ஒரு அந்த கேரக்டர்ஸ் ஹவ் பிகம் தட் மியூசிக், அந்த மியூசிக் ஹவ் பிகம் த கேரக்டர்ஸ், ரைட்? அதாவது மியூசிக் வந்து படத்துக்கு சேர்ந்து இருந்த காலம். இது ஒரு நல்ல கவுண்டர் பாயிண்ட் சார். அண்ட் இவருடைய இந்த இந்த இன்வர்ஷன் ஆஃப் இந்தியன் மியூசிக், அந்த கிளாசிக்கல் அண்ட் கர்நாடிக் மியூசிக், அதையும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கர்நாடிக் மியூசிக், ஒரு பியூர் கர்நாடிக் மியூசிக் பண்ண ஒரு பாடல்கள்லாம் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த பியூர் கர்நாடிக் மியூசிக்லாம் என்னன்னு நமக்கே தெரியாது. பிகாஸ் இப்போ ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடிக் மியூசிக் எப்படி இருந்ததுன்றது நமக்கு தெரியாது. இப்போ வந்து அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படி பாடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பாடிட்டு இருக்கோம். அதுலேயே நிறைய இனோவேஷன்ஸ் இருக்குது, நிறைய மாடுலேஷன்ஸ் இருக்குது, மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் எப்படி நான் சொல்லுவேன்னாக்கா, இப்போ வந்து கனகாங்கி, ரத்னாங்கி, இந்த மாதிரி ராகம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கர்நாடக இசையிலேயே வந்து அடிக்கடி இல்லை பழக்கமாக பாடக்கூடிய ராகங்கள் கிடையாது. ரொம்ப கடினமாக முயற்சி செஞ்சு பயிற்சி எடுக்க வேண்டிய ராகங்கள். இதில் வந்து ஆனும் தோந்த நானு தொந்தும் எனக்கு அதுதான். அதாவது இதெல்லாம் வந்து கர்நாடக இசை கலைஞர்களே அவ்வளோ தொடமாட்டாங்க. இதை வந்து he puts it into சினிமா கான்டெக்ஸ்ட். அந்த படத்துலேயே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிந்து பைரவியில் எக்ஸாம்பிள் சொல்ல எனக்கு அப்படியே புல்லரிக்கும் திருப்பி. அந்த ஒரு சீனில் வந்து சிவகுமார் கேரக்டர் வந்து சுஹாசினியை பார்க்க வந்து அவங்க இருக்கிற வீட்டுக்கு போயிருப்பாங்க. சுலக்ஷனா அப்போ தான் வந்து முதல் முறையாக வந்து சுஹாசினியை வந்து நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அதாவது இட்ஸ் அ கன்ஃபரன்டேஷன் விதவுட் காலிங் இட் அ கன்ஃபரன்டேஷன். ஸோ கே பாலச்சந்தர் சாரோட பிரில்லியன்ஸ் அதெல்லாம். ஸோ அவங்க வந்து இல்லை நம்ம வீட்டில் வந்து உங்களுக்காக யேசுதாஸ் காத்துட்ருக்காரு, நீங்கள் வரணும் அப்படின்றத கூப்பிட்றதுக்காக வருவாங்க. ஸோ அதாவது த ஒய்ஃப் அண்ட் தி மிஸ்ட்ரஸ் ஆர் மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது. அப்போ ஒன்றும் மெலோ ட்ராமாவே இருக்காது. ராஜா சாரோட மியூசிக்கில் பின்னாடி சஹானான்ற ராகத்தில் வந்து மாத்திரம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரிங் ஓடிட்டுருக்கும். எனக்கு வந்து இது ஏன் வந்து இதெல்லாம் முக்கியம்னு சொல்கிறேன்னா, சஹானான்றது ஒரு பியூட்டிஃபுல்
கர்வேஷியஸ் மெலோடியஸ் ராகம். ஒரு மெலோடியஸ் ராகத்தை வந்து ஐரனியாக யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதாவது கல்லாக இருந்த ஒரு மனுஷனுக்கு கூட கண்ணன் தனி வந்துடும் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில். அதாவது ஆர் யூ கெட்டிங் த ஐரனி ஆஃப் திஸ் மோமெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. புரியுறதா? என்ன நடக்கிறதுங்கன்னு பார்க்குறியா? யாரும் சந்திக்கிறாங்கன்னு பார்க்குறியா? இதை வந்து நான் ஏன் ஆப்வியஸாக இதுக்கு வந்து பயங்கரமாக டேட்டேன் அப்படின்னு போடாமல் பின்னாடி வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல் கர்நாடிக் மியூசிக்கில் வந்து சஹானாவில் ஓடிட்டு இருக்குனாக்கா என்னையா யோசிப்பது, ரைட்? நோபடி வுட் ஹவ் தாட் ஆஃப் திஸ். கல்லேருந்து தண்ணி வரும் சார், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த தண்ணி தொட்டி தேடி வந்த அந்த கிளாசிக்கலையே வந்து அந்த கேரக்டரை வந்து அஃப்கோர்ஸ் அதுக்குள்ளே வருது, ஆல்கஹாலிக் ஆகிட்டாரு, அதனால அவர் கொஞ்சம் கேலி பண்ணுற மாதிரி கேட்பாங்க, நீ சரியா இது பாடு அப்படின்னு. அதே ராகத்தை எடுத்தவர் அந்த மாதிரி போடுவார். சேம் ராஜா சார் ஹஸ் கம்போஸ்ட் திஸ் அண்ட் தட், ரைட்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அட் த சேம் டைம் அவர் வந்து இந்த மாதிரி கேரக்டர், ஸ்டோரி லைன், நரேட்டிவ் இதெல்லாம் he must have been composing 30-40 films in a year at that time. எப்படி சார் ஒன்னொன்னுக்குள்ளேயும் டெப்த்தில் இறங்கி அந்த கேரக்டர்ஸை புரிஞ்சு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இது. ஸோ திங்க் அபவுட் இட். நான் சீக்வன்ஸாக பிரிச்சுட்டு வரேன். சாப்டர் 1ல் நம்ம பேசினது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் இந்தந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. சாப்டர் 2ல் என்ன சொன்னோம், கர்நாடிக் மியூசிக்கை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்காரு. சாப்டர் 3ல் என்ன சொன்னோம், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கை மாத்திரம் யூஸ் பண்ணல, இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாரு, அதுலேருந்து வந்து கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணாரு. சாப்டர் 4ல் என்ன சொல்கிறோம், கதையும் கதாபாத்திரங்களையும் அதுக்கு ஏற்ற மாதிரி இத்தனையும் போட்டிருக்காரு. எப்படி பில்டப் ஆகுது பாருங்க இந்த தீசிஸ் ஆஃப் இளையராஜா அப்படின்னு பார்த்தாக்கா. சாப்டர் 1, சாப்டர் 2 ஏன் சொன்னாக்க ஒன்றும் ஒரு அத்தியாயம். ஆல் ஆஃப் திஸ் 4 chapters and more in 3 minutes or less. இல்லை இது வருது, பாசுரம் வருது, தேவாரம் வருது, அதுக்கு அடுத்த உடனே வந்து ஒரு குத்துப்பாட்டு மாதிரி ஒரு பாட்டு வருது. ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணுறாரு. எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் ஆகுது, ஸ்ட்ரிங்ஸ் இந்த லெவலுக்கு. அதில் வந்து அப்படின்ற கார்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறது வந்து ஸ்ட்ரிங் செக்ஷன் வாசிச்சுட்டு இருக்கோம். அந்த எனக்கு எப்பவுமே அதெல்லாம் என்ன தோணுனாக்கா, ஒரு பெரிய அலை வருது, அது பின்னாடி சின்ன அலைகள் பின்னாடி வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த சின்ன அலைகள் எல்லாமே ஸ்ட்ரிங் செக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது மெயின் வந்து மெலடி வந்து சிங்கர் பாடிட்டு இருப்பாங்க. அண்ட் அது கரெக்டாக அதுக்கு பிக்சரைஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து அந்த பாம்பேல கேட்வே ஆஃப் இந்தியாவில் எடுத்துப்பாங்க. ஸோ த வேவ்ஸ் பிகம் த மியூசிக், த மியூசிக் வில் பிகம் த வேவ்ஸ். இல்லை என்ன விஷயம், ரொம்ப பெரிய ஒரு ஜீனியஸ். அண்ட் என்னென்னமோலாம் விஷயங்கள் தான் சொல்ல தான் எனக்கு நீங்கள் சொல்ல எனக்கு தோன்றது குரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒரு நோட்டுக்கு இமீடியட்டாக அடுத்து இருக்கிற நோட்டை வாசிக்கிறது குரோமேட்டிக். ஸோ இதில் குரோமேட்டிக் ஜெனரலாக ஸ்கேல்ஸ் அப்படி வாசிக்க மாட்டோம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ஸ் குரோமேட்டிக்ஸில் பண்ணியிருப்பார் அவர் எல்லாமே. இப்போ the melody is this. இதை கன்வென்ஷனலாக ஹார்மனைஸ் பண்ணோம்னாக்கா we could have done அதுதான் கன்வென்ஷனல் ஹார்மனி. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கவனிங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பாருங்க, குரோமேட்டிக். ஐ ஆம் ஸ்பீச்லெஸ். அவ்வளோதான். இது நிறைய இந்த மாதிரி வரும் ராஜா சார்ல. இதுலயும் குரோமேட்டிக். நீங்கள் ராஜா சாரை சந்தித்த பற்றி சொல்லுங்கள் சார். ஓ மை காட், 15 வயசில் தான் 16 வயசு இருக்கும்போது முதல்ல சந்திச்சேன். அப்போ அந்த வள்ளி படம், அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப
நெருக்கமான குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போனார். அவர் ஆன் த ஸ்பாட் வாசிக்க வச்சதெல்லாம் எனக்கு வந்து இன்னும் கூட நினச்சாக்க எனக்கு பயமாகவே இருக்குது. என்னமோ வாசித்தேன் நான் இப்போ என்னன்னு கூட தெரியாமல் வாசித்தேன். பட் அதுலேருந்து ஆரம்பித்த வந்து ஒரு ஈக்குவேஷன்னு சொல்லுவேன். அண்ட் எனக்கு அது என்னமோ வந்து ஒரு பெரிய கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஐயோ இதுக்கு மேலே வந்து நமக்கு ஒன்றுமே லைஃப்பில் இல்லையன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருந்தது. அப்புறம் நான் வந்து வெளிநாட்டில் போய் படிக்க போகும்போதும் திரும்பி வரும்போது ஒரு வாட்டி அவரை போய் வீட்லேயே போய் சந்திக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்வு வந்தது. பட் மோஸ்ட் ஃபேவரட் மெமரின்னு பார்த்தோம்னா ஹவு டு நேம் இட் அப்படிங்கிற கான்சர்ட் வந்து பவதாரணி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து என்னை ஸ்டேஜில் ஆங்கராக பண்ண சொன்னாங்க. ராஜா சார் தான் சீஃப் கெஸ்ட்டு. அவரோட மியூசிக் அந்த ஹவு டு நேம் இட் ஆல்பம். ஸோ அப்போ தான் வந்து அதுக்குள்ளே நிறைய வாட்டி அவரை சந்தித்து அவர்கிட்ட இந்த நிறைய டிப்ஸு அந்த இதெல்லாம் நடந்தாலும் தட் வாஸ் பப்ளிக் டிஸ்பிளே ஃபார் மீ. ஏன்னா அவரோட மியூசிக்கை அவருக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு 6000 மாதிரி பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன். ஏன்னா அவர் தான் கம்போசர், அவர் ஜீனியஸ். அவருக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் இது இருக்குது, இதில் குரோமேட்டிக் இருக்குது, இதில் மைனர் இருக்குது, மேஜர் இருக்குதுன்னு நான் பேசணுன்னாக்க நான் வந்து பவதாட்ட கேட்டேன், ஐயோ அம்மா என்னம்மா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன போடுறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் உங்களை விட பெட்டராக யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்பாவும் ரொம்ப இது ஓகேன்னு தான் சொல்லிட்டாரு, நீங்களே பண்ணுங்க. அதில் வந்து நான் 2 தப்பு வேறு பண்ணி அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு. ஏன்னா அவங்க அந்த ஹவு டு நேம் இட்டில் வந்து அவங்க கொடுத்த ஆர்டரில் வந்து ஆர்கெஸ்ட்ரா வாஸ் பர்ஃபார்மிங் எ டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஐ திங்க் த ஆர்டர் இட் சேஞ்ச். அது வந்து யாரோ என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த பாட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஏதோ பாட்டு வாசிச்சிட்டாங்க. ஸோ எனக்கும் வந்து என்னடா அது மிஸ் மேட்ச்னு. அவர் கரெக்டாக அங்கேருந்து சொல்லிட்டார், ஏய் தப்புடா. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அவர்கிட்ட. ஆன் த ஸ்டேஜ் வந்து எனக்கு டெஸ்ட் வச்சார் அன்றைக்கி. இது நான் முன்னாடி கூட பேசியிருக்கேன், இன்னொரு இன்டர்வியூ கூட பேசுகிறீங்க. ஏன்னா அந்த ஹவு டு நேம் இட் முடிஞ்சுட்டு அவங்க வந்து சில ஃபிலிம் சாங்ஸும் போட்டாங்க. அவருக்கு வந்து ஏன் ஃபிலிம் சாங்ஸ்லாம் இதில் சேர்க்காதீங்க, அது வேறு ரகத்தில் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், இதில் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டினாரு. பட் வந்து அப்புறம் வந்து என்னை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பியானோவில் உட்காந்து வச்சு, இப்போ கவுண்டர் பாயிண்ட்னா என்னன்னு எல்லாருக்கும் காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அங்கே ஆன் த ஸ்பாட் வாசிச்சு, அப்புறம் ரைட் ஹேண்டில் இருக்கிறது இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வாசி, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது இப்போ ரைட் ஹேண்டில் வாசி, இப்போ வந்து நீ இப்போ டபுள் ஸ்பீடில் வாசி அப்படின்னு அப்புறம் காமிக்கிறேன். பார் இந்த மாதிரி இவனுக்கு வாசிக்க தெரியும், இவன் போய் தப்பு பண்ணான் பாருங்க இன்னைக்கு அப்படின்னு என்ன காமிக்கிறார். எனக்கு இதெல்லாம் டில் டெத் ஐ வில் நாட் ஃபர்கெட் தீஸ் மெமரிஸ். அதாவது ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் சார் அவர். இஸ் எ டீச்சர். ஐ திங்க் அவர் ஸ்டேஜில் இருக்கும்போதும் இஸ் எ டீச்சர். நம்மலாம் நினச்சிக்கிறோம் திட்டுறாரியா, ரொம்ப கத்துறாரியா அப்படின்னு யோசிக்கிறோம். டு பி பெர்ஃபெக்ட் அந்த ஸ்டேஜ். இல்லை சார், அந்த லெவலுக்கு வந்து ஒரு பிரெயின் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட், அது வேற ஒரு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது. நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த காத்தோட்டத்தோட இல்லை, அவர் எங்கேயோ போயாச்சு அவர். ஓகே, அவர் அந்த கிளவுட்ஸ்லேருந்து பார்க்கும்போது, ஏன்னா மியூசிக் இஸ் அ பியூர் ஸ்பேஸ் ஃபார் ஹிம். நம்ம உட்காரக்கூடிய ஃபர்னிச்சரே மியூசிக் அவருக்கு. அந்த அந்த ஒரு தருணத்தில் அந்த ஒரு திடல்லேருந்து அவர் நம்ம பார்க்கும்போது தப்பு தான். ஏன்னா நம்ம வி ஆர் மேக்கிங் வெரி ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்ஸ் ஈவன் அஸ் மியூசிஷியன்ஸ். ஸோ அந்த பர்ஃபெக்ஷன், அண்ட் ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட், ரைட்? அவர் வந்து ஒரு கலைஞரோட டெஃபினிஷன் அவர், ரைட்? இவ்வளோ விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காரு அவர். ஸோ அவர்கிட்ட திட்டு வாங்குறது கூட நான் ரொம்ப நல்ல விஷயமா தான் யோசிக்கிறேன். வந்து சின்ன வயசில் அப்பா கிட்டேருந்து திட்டு வாங்கின மாதிரி, இல்லைனாக்கா வந்து ஒரு ரொம்ப மிக சிறந்த ஒரு மேத்ஸ் டீச்சர்லேருந்து திட்டு வாங்கினானா அப்படி இருக்கும். அதுதான் நமக்கு இதனால ஒரு நல்லது நடக்கும் தான் நம்ம நினச்சிக்கணும். ஓகே, சரி, நமக்கு இது ஒரு புரிதல், புதிய புரிதல், ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, நம்மளும் கற்றுப்போம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அது பர்சனலாக இந்த காலத்தில் எல்லாமே நம்ம பர்சனலாக எடுத்துக்கிறாங்க சார். இது சும்மா வந்து போடா அப்படின்னு சொன்னால் அதை பர்சனலாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஐ திங்க் வி ஆர் பிளெஸ்ட். இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்காங்க, நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு விஷனரிஸாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் இன்னும் நம்ம மத்தியில் இருக்காங்கன்னு நினச்சி நம்மலாம் ரொம்ப சந்தோஷப்படணும். ராஜா சார் ரொம்ப இப்போ நம்ம இசை பற்றி பேசும்போது அவருடைய கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸ்க்குன்னு மியூசிஷியன்ஸ் மத்தியில், அவருடைய இசை அபிமானர்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. அவருடைய கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸ் பற்றி ஒரு சிலர் சொல்ல முடியுங்களா சார்? இப்போ நிறைய பேசியிருக்கோம் ஆல்ரெடி கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸ், பட் வில் டேக் அ கப்புள் ஆஃப் சாங்ஸ் மேபி.
காம்ப்ளெக்ஸ் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஹார்மனிஸ் overlaid by equally complex but profound Indian classical music or Indian idea அப்படிங்கிறது. அந்த பாட்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் இந்தியன் மெலடி, பட் இதில் வரக்கூடிய இது அத்தனையுமே வேற வேற பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இல்லை அப்படின்றது பேஸ் லைன் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு நடுவில் வரக்கூடிய மிடில் ஹார்மனிஸ்லாம் ஓகே, அதுக்கு மேல இன்னொரு ஹார்மனிஸ் தான் வந்து எல்லாமே சேர்ந்து வச்ச இப்படி. அதாவது ஐ எம் டூயிங் அ வெரி புவர் ஜாப் எக்ஸ்பிளைனிங் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னை விட ரொம்பவே சிறந்த இசைக்கலைஞர்கள், இசை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இசையே பேசக்கூடியவங்க என்னை விட நிறைய பேர் இருக்காங்க. இதை விட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் எதுன்னு தோணுனாக்கா, அது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஹார்மனியில் வந்து 4 லேயர்ஸ் சொல்லுவோம், SATBன்னு, சொப்ரானோ, ஆல்டோ, டெனர், பேஸ் அப்படிங்கிறது. அந்தந்த பிச்சை சேர்ந்த ரொம்ப ஹை பிச்சுனாக்கா சொப்ரானோ, அதுக்கு அடுத்தது ஆல்டோ, டெனர், பேஸுங்கிறது பேஸ். இவர் அத்தனையுமே மூவிங் பார்ட்ஸாக இருக்குது. எவ்ரி லேயர் இஸ் மூவிங். அந்த இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்க அந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது பூவே செம்பூவே, மெலடிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் காம்போசிஷன்ஸில் வந்து டர்னரி ஃபார்ம், பைனரி ஃபார்ம்லாம் சொல்லுவோம். பைனரி ஃபார்ம்னாக்க ABA, ஏ வருது அப்புறம் பின்னு ஒரு செக்ஷன் வருது அப்படின்றது. டர்னரி ஃபார்ம்னாக்கி ABC. ஸோ ஒரு மெலடி வரும், அதுக்கப்புறம் கவுண்டர் மெலடின்னு ஒன்று வரும், அப்புறம் தேர்ட் இண்டிபெண்ட்டாக இன்னொரு ஒரு புது தீம் வரும், அப்புறம் திருப்பி இட் வில் கோ பேக் டு த ஏ. ஸோ பைனரி டர்னரி ஃபார்ம்லாம் ராஜா சாரோட காம்போசிஷன்ஸ்லாம் அந்த ஃபார்மேட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும். ஸோ பூ பூவே தட்ஸ் த மெயின் மெலடி. பட் அதுக்கப்புறம் வந்து வருது வந்து இப்போ இந்த இன்டர்லூடுங்கிறது வந்து ஆக்சுவலி இன்டர்லூடே கிடையாது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் செக்ஷன், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் மியூசிக். இத்தனையும் வந்து வந்துட்டு தென் it goes back to A B A C A. ஓகே, அப்சல்யூட். இது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல். அதுலயும் இது இந்த என்னென்னமோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது. இதில் நடுவில் தப்லா, அது பிரசாத் ஐயா வச்சிருப்பாரு. தப்லா, சித்தார், ஓகே, எலக்ட்ரிக் கிட்டார், ஓகே, ஒன்றும் மூவிங் பார்ட்ஸ், ரைட்? ஸோ இட்ஸ் ஒரு கேன்வஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிற சொப்ரானோ லேயர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆல்டோ லேயர் மூவ் ஆகிட்டு இருக்கு, இது மூவ் ஆகிருக்கு, பியர். இந்த கேன்வஸ் ஒரு செக்ஷன் முடியறது செக்ஷன் A, அப்புறம் அடுத்த கேன்வஸ் ஆரம்பிக்கிறது. சேம் 4 மூவிங் பார்ட்ஸ், தென் கோ பேக் டு கேன்வஸ் A. திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் இன் ஒன் சாங். ரஹ்மான் சார் அவரோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு அதை பற்றி சொல்லுங்கள் சார். சமீபத்தில் உங்களுடைய ரீல்ஸ்க்கெலாம் வந்து அவர் லைக் போட்டு ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் அபவுட் தட். ரஹ்மான் சார் வந்து ஐ நோ மச் மோர். ஆல்சோ ஒரு தரோ ப்ரொஃபஷ்னல் அவர், இந்த சென்ஸ் ஃபுல்லி என்க்ராஸ்ட். அது மியூசிக், அதில் எவ்வளோ அவர் அது எந்த அளவுக்கு அந்த ஆழத்தில் அவர் இருந்தாலும், ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் இட் திஸ் வே. இது பார்க்குறவங்க கேட்குறவங்க மன்னிக்கணும், பட் என்னோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் இது. நான் எப்படி வந்து ரஹ்மான் சார் வந்து ஒரு டிசைனர் ஆஃப் சவுண்டை நான் ரொம்ப பாராட்டுவேன். அதாவது ஒரு சவுண்டே வந்து ஒரு கேன்வஸாக பார்த்து அதில் எந்தெந்த கலர்ஸ், எந்தெந்த டெம்ப்ளேட்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸை மிக்ஸ் பண்ணாக்க அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பெயிண்டிங் மாறும் அப்படிங்கிற வந்து ஒரு ஹீ இஸ் ஏபிள் டு விஷுவலைஸ் இட். அதனால தான் விஷனரி அப்படின்வேன். ஸோ அந்த ஒரு விஷுவலைசிங் கெப்பாசிட்டி அவருக்கு
இஸ் ஏபிள் டு see music as a page, right? அது வந்து சீக்வென்ஷியலாக மூவ் ஆகாமல் சைமில்டேனியஸாக மூவ் ஆகக்கூடிய சக்தி அவருக்கு இந்த அண்ட் ஃபினாமினல் சவுண்ட் டிசைனர். இந்த சவுண்ட் எப்படி எந்த சவுண்ட்ஸை கம்பைன் பண்ணாக்க வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்டிமல் எஃபெக்ட் வரும், அந்த ஒரு டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் ஹூ ரியலி டுக் டெக்னாலஜி மியூசிக் இன் அ பிக் வே. ஸோ இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து ஐம் ட்ரைங் டு திங்க் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வுட் ஹவ் met him. எனக்கே ஞாபகம் இல்லை, அவ்வளோ வருஷம் ஆகுது. So many interactions with him over many years. And எனக்கு வந்து 2000 ரொம்ப ஸ்பெஷலான மெமரி வந்து 2018 ஜூனில் வந்து எங்கள் அப்பா காலமானார். அப்போ வந்து ராப்சடி நான் பண்ணக்கூடிய மியூசிக் ஃபவுண்டேஷன், எங்கள் ஃபவுண்டேஷனோட 5th anniversary இருந்தது. கரெக்டாக 5th anniversary எங்கள் அப்பா போன 13ஆம் நாளும் ஒரே டைம் வந்தது. சேம் ஃபியூனரல் டே அன்றைக்கி தான் அது. Rahman sir had accepted to come as my guest, and I'll never forget it. அன்றைக்கி வந்து சரி நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் அந்த காரியம்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அந்த ஃபங்க்ஷனுக்காக போய் ரெடியாகிறேன். கரெக்டாக டயத்துக்கு he came. Just he held my hand like that அவ்வளோ. And he did whatever he needed to do. அதாவது ஒரு he supports without having to say I'm supporting. அதுதான் அவரோட that professionalism. And he comes, he gets involved, he leaves. அந்த ஒரு you don't spend time தேவையில்லாம. பட் ஆல்சோ இட்ஸ் அந்த ஒரு அதான் சொல்கிறேனே ஒரு கண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஜென்டில்மேன், அந்த ஒரு ஃபீலிங் தான் அவரோட எப்போவுமே. போன வருஷம் நீங்கள் சொன்ன அந்த கான்சர்ட் இந்த டார்க் வந்து கத்திஜா ரஹ்மான் பாட வச்சுருந்தேன். நான் அவங்கள வந்து லைன் ஃபோல்டட், ஷி வாஸ் வெரி டச்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். ஒரு ஃபியூ சாங்ஸ் அப்புறம் எஸ்பிபி சார் அவரோட பணியாற்றிய பழகிய அனுபவங்கள். உலகத்திலேயே மிக என்ன சொல்கிறது, எளிமையான, மிக அக்சசிபிளான, ஃப்ரெண்ட்லியான ஜாம்பவான் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பாலு சார். பாலு சார் வந்து ஜாம்பவானுங்கிறது நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவ்வளோ பெரிய ஜாம்பவான் வந்து அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பர்சன், ஃப்ரெண்ட்லி, ஜோவியல். நம்மளோட ஃபேவரட் சித்தப்பா கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட பேசும்போது. அண்ட் ஒரு வெரி என்கரேஜிங் நேச்சர். எப்போவுமே அவர் மியூசிஷியன்ஸாக இருந்தாலும் இப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிஷியன்ஸ்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற ஸ்டேஜில் அவர் கூட பண்ண ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு மணியான ஒரு அனுபவம். அதுவும் ரொம்ப ஹம்பிள். நீ பார்த்துக்கோடா, நான் தான் தப்பு பண்ணா நீ பார்த்துக்கோ அப்படின்னாரு. அந்த மாதிரி நான் தப்பு பண்ணுறேன் உங்கள் பாட்டில், சரி ஓகே. ஸோ அவர் how
ஹவு டு நேம் இட், அவ்வளோதான். அண்ட் தட் அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சது வந்து அதுவும் கடவுளாக பார்த்து கொடுத்த வாய்ப்பு தான். நான் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப குறைச்சலான காலத்தில் அவர் போயிட்டார். ஸோ ஐ திங்க் இட் மே பி ஒன் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் இன்டர்வியூஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து எதுக்காக அந்த இன்டர்வியூ பண்ணோன்னா அவர் பண்ணக்கூடிய பணிகளுக்காக பண்ணோம். அவர் வந்து நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டிகிட்டு இருந்தேன், அதுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் எனக்கு போட்ட கட்டளையே என்னன்னாக்கா இதெல்லாம் பேச வேண்டாமே வெளியில், ஏதோ ஒரு பழமொழி வேறு எடுத்து சொன்னார், இந்த கை பண்ணுறது வந்து அந்த கைக்கு தெரியக்கூடாது, எதுக்கு இதெல்லாம் பேசணும், நீ எவ்வளோ பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் வந்து ஹெல்ப் தானே பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து எப்படி சார் இது சொல்ல அழுகுதான் வரும். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, ரொம்பவே டீப்பஸ்ட் நாலேஜ் தான் பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய எல்லா பணிகளும் சிறக்க ஆதன் சினிமா சார்பாக வாழ்த்துக்கள். என்னை இந்த ஒரு உரையாடலுக்கு கூப்பிட்டு ஆதரித்து என்னையும் பேச வச்சதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.